அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிப்பில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி சில தகவல்களை கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆல்ரெடி இதை எப்படி வரிசைப்படுத்துவது, டீம்டு கல்லூரியுடைய தரம் என்ன, அதே கல்லூரிகளில் பிஜி கோர்ஸ் இருக்கிறத பற்றியோ அந்த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றியோ நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அந்த டாப்பிக்காக தேடுற மாணவர்களாகவும் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அதை போய் எடுத்து பாருங்கள். இப்போது இன்றைக்கி சில தகவல்கள் பற்றி சொல்லணும், நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் இந்த வருடம் இது வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டீம்டு யூனிவர்சிட்டி எத்தனை சார் இருக்குது சார்? எனக்கு பயனுள்ள கல்லூரி, அதாவது எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள் எத்தனை இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் சார்னா அந்த ஃபுல் வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இதில் என்னென்ன பயன்கள் இருக்கும், என்னென்ன ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது, எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மொத்தமாக 2023 ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டீம்டு கல்லூரியுடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 51. சரிங்களா? 51 கல்லூரிகள் இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் இப்போது நான் எம்சிசியோடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்ன பண்ணாங்க, புது கல்லூரிகளுடைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது 4 கல்லூரிகள் இந்தியாவில் வந்தது. அந்த 4 கல்லூரியில் தமிழ்நாட்டில் 1, சரிங்களா, அதுக்கப்புறம் ஒடிஷா புவனேஸ்வர், அதுக்கப்புறம் நேவி மும்பை, மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், அதில் ஒரு காலேஜ். ஸோ கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் புதிய டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கல்லூரிகளை வந்து இந்த வருஷம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கு சார். அது தகவல் காமன் சார். நமக்கு என்னென்ன பயனுள்ளதாக இருக்கும் சார்? இப்போ வந்து ஆரம்பத்தில் முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கே இந்த 4 கல்லூரிகளை பற்றி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதை பற்றி திரும்பவும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன், எவ்வளோ சீட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்றதை பற்றி சொல்கிறேன். ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் இப்போ நமக்கு பயனுள்ளதாக பார்த்த ஆரம்பத்தில் வந்து என்எம்சியில் இருந்துலாம் நான் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 5 கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னுலாம் சொன்னாங்களே சார். இப்போ ஒரு கல்லூரி பற்றி தான் காமிச்சிருக்கிறாங்க, மீதி 4 கல்லூரிகளை பற்றி எந்த விவரமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஜேஆர் காலேஜ் ப்ரீ டிஃபைன்டாக அவங்களே பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அடுத்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, இட் இஸ் எ டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்களும் எதிர்பார்க்கலாம். இந்த ரவுண்டில் இல்லை, அடுத்த ரவுண்டில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டடில் அன்னை மெடிக்கல் காலேஜ், இது வந்து ராஜலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியுடைய அட்மிஷனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் தக்சசலா யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற யூனிவர்சிட்டியும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி எந்த தகவல்களும் இல்லை. கண்டிப்பாக என்எம்சியோட ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸிஸ்டிங்கோடைய சீட் மேட்ரிக்ஸ் இன்டேக்கெல்லாம் வச்சு நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றோம், டியூ டு த அர்ஜென்சி உடனே கொடுத்துட்றோம், இதை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. அதனால் ஏற்கனவே 2023-24 எந்தெந்த கல்லூரிகள்லாம் இப்போ லெட்டர் ஆஃப் பர்மிஷன் வாங்கினாங்களோ இவங்கெல்லாம் கிராண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அது இல்லாமல் ஒரு 4 கல்லூரிகளை புதுசாகவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவங்க ஆல் இண்டியா கோட்டா முடித்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ரெடியே பண்ணிட்டாங்க. அப்போனா கண்டிப்பாக இதை எதுவுமே இப்போதைக்கு இது ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டேக் கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் எடுத்து செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங்கில் ஸ்டார்டிங்லேயே ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற புது மருத்துவ கல்லூரிகளை லிஸ்ட் அவங்க அஃபிஷியலாக என்எம்சியில் கொடுத்து செகண்ட் ரவுண்டில் இருந்து கூட கலந்துக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் புதிய மருத்துவக் கல்லூரிகள் பொறுத்து எக்ஸப்ட் தமிழ்நாட்டில் 5 கல்லூரிகளாக பார்க்கப்பட்டு ஒரு கல்லூரிகள் பர்மிஷன் வாங்கி மீதி 4 கல்லூரிகளை பற்றி இதுவரைக்கும் எந்த அடையாளங்களும் இல்லை. கண்டிப்பாக அடுத்த வர ரவுண்டில் சீக்கிரம் வரணும். வந்துருச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் வரணும், இதில் வரணும், நம்ம அதில் கலந்துக்கணும், அந்த கல்லூரியில் இடங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வரோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி இந்த 4 கல்லூரிகள். ஸோ 4 கல்லூரிகளில் அப்ரூவலான வந்து இந்த ஜேஆர் மெடிக்கல் கல்லூரி, இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 18 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்கள் சீட்ஸை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் பார்க்குற நிறைய கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா இந்த 15 to 16 lakh தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ 15 to 16 lakh அதோடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 மார்க் ரேஞ்சில் இருக்கவங்கள இந்த கல்லூரியெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்த கல்லூரிகள். எல்லாருமே வந்து அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டை பார்ப்பாங்க. இல்லையா, டைரெக்டாக டீம்டு யூனிவர்சிட்டியில் டாப் கல்லூரியில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு 400 மார்க் ப்ளஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கல்லூரிக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஐடியாஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள், உங்களுடைய சாய்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள், எடுத்து போய் படிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டு மாணவர்கள் போனால் நமக்கு சந்தோஷம் தானே, அதற்கான ஏற்பாடுகள் பிளான்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டான சீட் மேட்ரிக்ஸாக வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இப்போ லாஸ்ட் இயரில் என்ன ஒரு பிரச்சனைனா, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் 2 ரவுண்ட் கவுன்சிலிங் வரவே இல்லை. 3வது ரவுண்டு கவுன்சிலிங்கில் 250 இடங்கள் பார்த்து வெறும் 150 இடங்கள் மட்டும் கொடுத்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ணி எல்லாமே தூங்க விடாமல் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ அந்த பிரச்சனை இல்லை. 250 இடங்களையும் ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டாங்க.
அதனால் நமக்கு அந்த வரிஸ் கிடையாது. அடுத்த கேட்டகரி வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, 150 சீட்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேலு 100 சீட்டை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ போராட்டம் பண்ணி காலேஜ் சைடில் போராட்டம் பண்ணி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உங்களோட காலேஜ் புதுசாக அப்ரூவல் பண்ணும்போது 50 சீட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து 100 சீட் கொடுத்தோம். அந்த 100 சீட் கொடுக்குறது போல நாங்கள் 150 சீட்டு தப்பாக கொடுத்துட்டோம். அதனால நாங்கள் இந்த இதில் 50 சீட்டை பிடிச்சிக்கணும்னு நிறைய கதைகள்லாம் கொடுத்து என்எம்சியில் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்க கடைசியில் வேறு எதுவுமே வழியே இல்லை. ஸோ அவங்களுடைய டோட்டல் அலாட் பண்ணி அந்த 100 சீட்டாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் எதுவுமே இந்த வருடம் கிடையாது. சரிங்களா? இந்த வருடம் லெட்டர் ஆஃப் பர்மிஷனில் கிளியராக எல்லாருக்குமே 23 அதாவது 24 25 150 இடங்கள் நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே என்எம்சியில் சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற 16 புதியதாக ஒரு கல்லூரி, இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் 4 கல்லூரிகள், இந்த எந்த கல்லூரிகளும் எல்லாமே லெட்டர் ஆஃப் பர்மிஷன் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் அனைத்து இடங்களுமே ரெடியாக இருக்குது. சார் எவ்வளோ இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாட்டில் 2500 இடங்களில் இருந்து 2650 இடங்களாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பாண்டிச்சேரியில் இடங்கள் எந்த இன்க்ரீஸும் இல்லை. ஏற்கனவே ஒரு 800 இடங்கள் இருக்குது. இந்த 800 இடங்களையும் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு 13 கல்லூரி இணைத்தோம் அப்படின்னா 3550 இடங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் நமக்காக இருக்குது. ஸோ யாருக்கும் சீட்டு இல்லவே இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகவே வேண்டாம். எனி மார்க் இஃப் யூ ஆர் கெட்டிங் 127 சீட் உண்டு. சரிங்களா? மணி இஸ் ஒன்லி டிஃப்ரெண்ட். மணி இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். இஃப் யூ ஆர் கெட்டிங் 200 மார்க்கு கொஞ்சம் கீழே இருக்கிறீங்களா, நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். சரிங்களா? சீட்டு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். இல்லை ஒரு வேலை 200 300 350 400 மார்க் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக ரொம்ப நாட்கள் இல்லை, சில நாட்கள் வெயிட் பண்ணி கல்லூரி நிர்வாகம் ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா அப்படின்ற விஷயம் என் மூலமாகவோ இல்லை என்னோட ரிசோர்ஸ் மூலயமாவோ வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? எல்லாருக்கும் இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனையே டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதோ படிக்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்லி இஸ் அ ஃபினான்ஸ். நீங்கள் ஒரு 20 லட்சம் வாங்குறீங்க சார், 21 லட்சம் வாங்குறீங்க, என்னால் ஒரு 15 16 தான் கட்ட முடியும், 17 தான் கட்ட முடியும். அதற்கு வாய்ப்பு நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், அதுக்கு சரியான பர்சனை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்றத மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் பயன்படுத்துன்னு நினைக்கிறத விட ஒருத்தர் நம்பி ட்ராவல் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் சும்மா ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேச விரும்பலை. பட் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக மட்டும் ஒருவரை பயன்படுத்துவதில் இருந்து ஒருத்தரை சார்ந்து போக முயற்சி பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கல்லூரிகளில் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கும் இடங்கள் இருக்கிற கல்லூரிகள் எதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. கல்லூரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவும் மாற்றம் இல்லை. எல்லாமே இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணும்போது அதில் ஃபீஸ் டீட்டெயில் இருக்கும், செலக்ட் பண்ணினாவே தெரிய வரும். அதுலேயும் இந்த ஒரு கல்லூரியை பற்றி சொல்லணும்னு நிறைய தனியாகவே வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் பாலாஜி மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 25 lakhs 50,000 சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அஃபிஷியலாக எந்த ப்ராஸ்பெக்டஸும் கொடுக்கல அப்படின்றது இன்ஃபர்மேஷனை வச்சு சொல்லியிருந்தோம். பட் அஃபிஷியலாக எம்சிசியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் காலேஜோட இன்ஃபர்மேஷன்லேயே கிளியராக கொடுத்துட்டாங்க. 27,50,000, ராமச்சந்திராவில் 30 லட்சம், சவிதா 25 லட்சம், இந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துட்டாங்க. மேபி இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு பயனுள்ள டேட்டா மட்டும் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்டது டீம்டு யூனிவர்சிட்டி, அதோடைய தகவல்கள். இதில் அடுத்தடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி லாஸ்ட் இயரில் நடந்ததை பற்றி சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ பயனுள்ள தகவல்களை தக்க வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் டெய்லி ஷெடியூல் மாதிரி போட்டுக்கணும். டெய்லி ஷெடியூல்னா இன்றைக்கி 17 சரி, ஓகே, 18 தமிழ்நாடோட ரேங்க் லிஸ்ட், 18/19 தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட், 20-21 தமிழ்நாட்டோடைய ஸ்பெஷல் ரவுண்ட் கவுன்சிலிங் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், ஷெடியூல் கொடுக்கலாம். 23-24 ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கலாம். அதே போல் 23-24 நமக்கு இந்த 20ஆம் தேதி 21ஆம் ஆல் இண்டியா கோட்டாவோடைய சாய்ஸ் ஃபில்லிங்கோட லாக்கிங்கு, அப்புறம் ரிசல்ட் 24-25 ரிசல்ட் வரும். இந்த மாதிரியான டெய்லி ஈவெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிற தகவல்களை எவ்வளோ மிக விரைவாக கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஏன்னா நான் மட்டும் இல்லை, இந்த வேலை செய்வதற்காக மிகப்பெரிய சப்போர்ட் தேவைப்படுது. இதெல்லாம் பொறுத்து தான் எனக்கு உங்களை சென்றடைவதற்கான டிலே ஆகிறது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.